நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தக்காளி சட்னி. இது வந்து என்னென்னா ஒரு 1 month அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் 1 kg எடுத்துக்கிறேன், அதாவது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நாட்டு தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு சிலதில் வந்துன்னா தோல் வந்து கருப்பாக இருந்ததுன்னா நம்ம அது எல்லாமே எடுத்துருக்குறோம். இந்த மேலே இருக்கிற ஹார்டாக இருக்கிற பார்ட் எல்லாமே நம்ம எடுத்துருக்குறோம். இது வந்து என்னென்னா அப்படியே வந்து நம்ம தண்ணியில் வேக வச்சுக்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம், பெரிய பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இது வந்து மினிமம் வந்து ஒரு 5 minutes வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா ஆற வச்சு நம்ம வந்து இதனுடைய தோலை வந்து எடுத்துடணும். நல்லா கொதிக்க என்ன ஆகுனா தோல் வந்து அப்படியே வந்து உரியற அளவுக்கு வந்துடும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே லைட்டாக வந்து கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோலெல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எல்லாத்தையுமே தோலை உரிச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம தோலை உரிச்சு எடுத்துட்டோம். இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வந்து இதுக்கு கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற தோல் உரிச்ச தக்காளியை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 25 கிராம் புளி நம்ம ஊற வச்சுருக்கிறோம், அதாவது நாரெல்லாம் வந்து எடுத்துட்டோம். இது எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஒரு 15 minutes வந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த சட்னி வந்து 1 month அளவுக்கு வச்சுக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து தோல் எடுத்து உரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இந்த மாதிரி கடாயில் போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு தக்காளி புளி இது ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். புளி தக்காளி இதை வந்து ஒரு 15 minutes வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதாவது வதக்கிட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இடையில நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை நல்லா போயிடணும். புளி தக்காளினோட பச்சை வாசனை சுத்தமாக இருக்கக்கூடாது. லைட்டாக ஆயில் மேலே வர டைமுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 15 minutes ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆற வச்சுட்டு அரைக்கணும். நம்ம இன்னொரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கிறப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அது வரைக்கும் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் அதாவது காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து இப்போ ஜாஸ்தி தான் விடணும். ஒரு 25 ml அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 6 பல் பூண்டை நம்ம தோலோட தட்டி வச்சுக்கலாம், அதாவது வாசனையாக இருக்கும். இது கூட கருவேப்பிலை, 2 வரமிளகாய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம கடுகு 1/2 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 teaspoon அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறோம். நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சாலே போதும். தக்காளி சட்னி ரெடி ஆயாச்சு. ஒரு 3 minutes மட்டும் கொஞ்சம் சிம்மரில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். 3 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான தக்காளி சட்னி ரெடி. சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 5 வரமிளகாய், 2 பூண்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி மட்டும் நம்ம லைட்டாக அந்த சூடே இருந்தாலே போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 tablespoon அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 teaspoon அளவுக்கு உளுந்து, 1/2 teaspoon கடலைப்பருப்பு. இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வெங்காயம், வரமிளகாய் போட்டு அப்படியே வதக்கி அரைச்சிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம்.
வதக்கிறப்பவே நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை வந்து நம்ம பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து வரமிளகாய் அப்படின்றது நம்ம பச்சை மிளகாயும் போட்டு அரைக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு சும்மா அரை பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். கடலைப்பருப்பு பொன்னிறமாகட்டும். இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இந்த ஃப்ளேவர் வந்து இந்த மில்லட் தோசைக்கு நல்லாயிருக்கும். நம்ம அதனால தான் பூண்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா முருகல் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு ஜாஸ்தி தேவைன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து தக்காளி ஆட் பண்ணிடாதீங்க. ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சல்லுன்னு போயிடும். அதனால் நம்ம தக்காளி ஆட் பண்ணாமல் தான் செய்கிறோம். அதுக்கு பதிலாக புளி ஆட் பண்ணிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதெல்லாம் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு பெரட்டி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த கடாயினோட சூடே போதும். மில்லட் தோசைக்கு வந்து என்னென்னா இந்த கொத்தமல்லி வெங்காய சட்னியும் தேங்காய் சட்னியும் நல்ல காம்பினேஷன். தேங்காய் சட்னி எப்படி செய்கிறங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்ட்டு. இந்த சட்னியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ நம்ம இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு சூடாக சாப்பிட்லாம். இந்த சட்னியில் தண்ணி ஊற்றிடாதீங்க. கொத்தமல்லி வெங்காய சட்னி ரெடி.